சைவத்தை விட்டுட்டு சமண மதத்துல சேர்ந்துட்டு அங்க சமண மதத்துல குருவாகவே இருந்த சமயத்துல அவங்களுடைய அக்கா திலகவதியார் பிரார்த்தனை பண்ணி என் தம்பியை மறுபடியும் சைவத்துக்கு வரவழைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி சிவபெருமானவருக்கு சூளை நோய் என்று சொல்லக்கூடிய வயிற்று வலியை கொடுத்து அவர் அந்த அக்கா கிட்டேயே மறுபடியும் விபூதி வச்சா சரியாயிடும் அப்படின்ற நம்பிக்கையில என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தோம். என்ன பண்ணியும் அந்த வயிற்று வலி குறையாம சூளை நோய் குறையாம அக்கா கிட்டே சரணாகதி ஆயிட்டு அக்கா அவங்க தமக்கு பிரார்த்தனை செய்த காரணத்தினாலே சிவபெருமான் அவருக்கு சூளை நோயை நீக்கி இந்த இதுதான் நீ நாவுக்கு அரசன் முதல்ல மறு நீக்கியார். அப்புறம் சமய முகத்துல தர்மசேனர் அப்படிங்கிற ஒரு வச்சாங்க. அந்த தர்மசேனர் சமண மதத்தை விட்டு மீண்டும் சைவமாக தாய் மதத்துக்கு திரும்பி நாவுக்கரசர் என்ற பெயரோட இருக்காங்க. சமண மதத்தவங்க எல்லாம் அவர் மறுபடியும் இதை மாதிரி வந்துட்டாரு அப்படின்ட்டு அவர் கொடுமைப்படுத்தினாங்க. யானைக்கால வச்சு எல்லாம் பண்ணி சுண்ணாம்பு கால்வால போட்டு அப்பதான் மாசில் வீணை மாலை மதியமும் பாட ஏசி மாதிரி இருக்குப்பா சுண்ணாம்பு கால்வா அப்படின்னு சொல்லி பாட்டு பாடினாரு. இந்த மாதிரி கல்லை கட்டி கடல்ல போட்டவன கட்டுணை பூட்டி ஒரு கடலில் பாய்ச்சி நற்றுணை அவர் நமச்சிவாய பேசணும்னு கல் தெப்பமாகி மிதந்து வந்தார். அந்த திருநாவுக்கரச சுவாமிகள் சைவம் வளர்த்துட்டு எல்லா ஊர்களுக்கும் நடந்து சென்று கைலாசத்துக்கே நடந்து போகணும்னு ஆசைப்பட்டு 82 வயசுல அவரால் முடியாம இருக்கின்ற சமயத்துல திருவையாறுல அப்படியே ஊந்துகிட்டே போறாரு. சிவபெருமான் உனக்கு திருவையாறுலே உனக்கு கைலாசத்தை காட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் பார்வதியோட நடனமாடி கைலாசத்தையே நேரடியா டெலிகாஸ்ட் பண்ணி இப்பெல்லாம் இந்த இது பண்றாங்கல்ல வீடியோ கான்பரன்சிங், அதே மாதிரி நேரடியாக அந்த காலத்திலேயே திருநாவுக்கரசருக்கு சிவபெருமான் நேரடியாக சொர்க்கத்தை இந்த கைலாசத்தை காட்டி அருளினார். அதற்கப்புறம் நிறைய இடங்களுக்கு போனார். புகழூர் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல போயிட்டு அக்னீஸ்வரர் சந்நிதியிலே அவர் முக்தி அடைந்த நாள் நேற்றைய தினம். அந்த சதய நட்சத்திரம் கூடிய சித்திரை மாசத்துல அவருடைய குரு பூஜை நடந்தது. இதற்காக நம்ம இதெல்லாம் சொல்றோம்னா நம்மளாம் தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி விஷயங்களை நம்மள மாதிரியே வாழ்ந்தவங்க நம்ம கூடயே நம்ம பல 100 வருஷங்கள் 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருந்தா கூட அவங்க இந்த தினம் அவங்க பேர் ஏன் ஞாபகம் வச்சிருக்கோம்னு சொன்னா அவங்க செய்த ஆன்மீக பணி தொண்டு கோயில்லாம் சுத்தமா இருக்கணும்ன்றதுக்கு முதல்ல உழவார பணி செய்தவரே அவர் தான். ஒரு யாரும் எதிர்பார்க்க மாட்டார். அடியாருக்கும் அடியேன் நான் அப்படின்னு சொல்லுவார். அதே சமயத்துல நாம் யாருக்கும் குடியெல்லும் நமனை அஞ்சோம் அப்படின்னு சொன்னார். நான் யாருக்கும் அடிமை இல்லை, ஆண்டவனை தவிர யமனை கூட அஞ்ச மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னவர். அப்படிப்பட்ட என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொன்னவர். அப்படிப்பட்ட அப்பர் சுவாமிகளுடைய திருவடி வணங்கி நம்ம அவரை மாதிரியே நம்ம எல்லாம் ஒரு விஷயம் சொல்றோம்னா அந்த மாதிரி குணநலங்கள் நமக்கு வரணுன்றதுக்காக தான் நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்லி இப்போ நிகழ்ச்சியை நம்ம துவங்கட்டும்.